guys, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம்னு பார்த்தீங்கன்னா ஓஜோ போர்ட் தான் ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் இவங்க என்னோட அக்கா. ஸோ ஆல்ரெடி எங்கள் ஸ்ட்ரீட்டில் பக்கத்தில் வந்து ஒரு டெத்தாக இருக்குது, சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க. ஸோ அவங்கள தான் இப்போ வராங்களா என்னன்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இதோட ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஓகே, இதோட ரூல்ஸ் என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இந்த காயின் மேலே கை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நடுவில் வந்து கை எடுக்கக்கூடாது. லாஸ்ட்ல இது பண்ணும்போது குட் பை சொல்லிட்டு தான் வந்து கை எடுக்கணும். சரி, ஓகே. ஓகே, என்ன இது பண்ணாலும் நடுவில் வந்து கை எடுக்கக்கூடாது. ஓகே. அதே மாதிரி தேவையில்லாம கொஸ்டின்ஸ்லாம் எதுவும் கேட்கக்கூடாது. ஓகே 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 நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீ ஸ்டார்ட் பண்ணுறியா? நான் போட்டேன். சரி, கை காயின் மேலே கை வை. காயின் மேலே கை வை. ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க யாராவது ஸ்பிரிட் ஏதாவது இருக்கீங்களா? இங்க எங்க பக்கத்துல ஏதாவது ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா எஸ் சொல்லுங்க, நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். இங்க நாங்க 2 பேரும் உங்க கூட கம்யூனிகேட் பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ நீங்க வந்து எங்க கூட பேசுங்க. எங்க பக்கத்துல ஏதாவது ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா எங்க கூட பேசுங்க, எஸ் கொடுங்க. இங்க எங்க பக்கத்துல ஏதாவது ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, நம்ம பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். நாங்க அதுக்காக தான் இது பண்ண வந்திருக்கோம். எஸ்ஸுக்கு மூவ் ஆகுது. இப்போ நம்ம என்ன கொஸ்டின் கேட்க போறோம்னா, நீங்க குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா? நீங்கள் நாங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு எஸ் சொல்லியிருக்கீங்க, பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னு தெரியுது. நீங்கள் குட் ஸ்பிரிட்டா இல்லை பேட் ஸ்பிரிட்டான்னு சொல்லணும். நீங்கள் குட் ஸ்பிரிட்டாக இருந்தால் எஸ் சொல்லுங்கள், பேட் ஸ்பிரிட்டாக இருந்தால் நீங்கள் குட் ஸ்பிரிட்டா இல்லை பேட் ஸ்பிரிட்டா? நீங்கள் குட் ஸ்பிரிட்டா இல்லை பேட் ஸ்பிரிட்டா? வருது, குட் ஸ்பிரிட் தான் நினைக்கிறேன். இது சவுண்ட் கேட்ச் தானே? எஸ் வருது, குட் ஸ்பிரிட் தான் நினைக்கிறேன். அண்ட் உங்க பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? நீங்க எங்க பக்கத்துல தான் இருக்கீங்கன்னு தெரியுது. நீங்க குட் ஸ்பிரிட்னு சொல்லிருக்கீங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. உங்க பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். எஸ் A N T ஓகே. இப்போ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷம்னு சொல்லியிருக்கு. நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்னாலே இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டெத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு, அவரோட நேம் தான் சந்தோஷ். ஆக்சுவலாக அவர் இப்போதான் ரீசெண்டாக சூசைட் பண்ணி இருந்தாரு. நீங்க மட்டும்தான் இங்க இருக்கீங்களா எங்க கூட, இல்ல உங்களோட வேற யாராவது இருக்காங்களா? நீங்க ஒருத்தர் இருக்கீங்களா, இல்ல உங்க கூட 2-3 பேர் எக்ஸ்ட்ரா ஸ்பிரிட் இங்க ஏதாவது இருக்கா? ஆக்சுவலா 2 வந்திருக்கு. அப்போ இவரோட இன்னொரு ஸ்பிரிட் இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் யாரு உங்களோட நீங்க வந்து சந்தோஷ் இங்க இருக்கீங்கன்னு தெரியுது. உங்களோட இன்னொருத்தர் யார் இருக்கான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சைடுல ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டினியூ பண்ணலாம், இது முடிச்சிடலாம். வெயிட் பண்ண கேட்கலாம். லைக் இன்னொருத்தர் சொல்லியிருக்கீங்க, நீங்க யாருன்னு கொஞ்சம் உங்க பேர் சொல்ல முடியுமா? கண்டினியூ பண்ணலாம். இப்பதான் இது ஆகுது, நம்ம கேட்டு கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு. பயப்படாது, ஒன்றும் இல்லை. நீ பயந்தாதான் அது வந்து உன்னோட இது பண்ணுவோம்.
யார் பயப்படுறாங்களோ அவங்க தான் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. பயப்படாத, ஒன்றும் இல்லை. THE ஆக்சுவலாக இப்போ என்ன பேர் சொல்லியிருக்குன்னா தியாகன்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக இவருமே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இவருமே சூசைட் பண்ணி இறந்தாரு. ஆக்சுவலாக இப்போ 2 ஸ்பிரிட் அவங்க தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே மேல் ஸ்பிரிட் தானே? நீங்கள் ரெண்டுமே மேல் ஸ்பிரிட்டா? சங்கவே ஓகே. உங்களுக்கு ஏதாவது தீராத ஆசை ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ஏதாவது தீராத ஆசை இருந்தா சொல்லுங்க, எங்களால முடிஞ்சா நாங்க பண்றோம். உங்களுக்கு ஏதாவது தீராத ஆசை இருக்கா? ரெஸ்பான்ஸ் இல்லை. நீ ஏதாவது கேக்குறியா? எதுக்காக வந்திருக்கீங்க? எதனா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு பயமா தான் இருக்கு. மூவ் ஆகுது. வைஃப்னு வந்திருக்கு. நான் முன்னாடி இப்போ சொன்னல ரீசெண்டாக ஒருத்தவங்க இறந்தாங்கன்ட்டு, அவங்களுக்கு வந்து ஒய்ஃப், அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒய்ஃப் தான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஏஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு இப்போ என்ன ஏஜ்? ஏன்னா எங்களுக்கு தெரியாது. அவரோட என்ன ஏஜ்னு கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுதா? சொல்லுங்க. உங்களோட ஏஜ் சொல்ல முடியுமா? ஃபோர் 40. ஆக்சுவலாக இது யாரோட ஏஜ்னு தெரியல. சந்தோஷ் அவங்க, உங்களோட ஏஜா இல்லை இன்னொருத்தன்னு சொன்னீங்க, அந்த ஸ்பிரிட்டோட எக்ஸாம் தெரியல. ஸோ சந்தோஷ் உங்களோட ஏஜா இது? எஸ், மூவ் ஆயிருக்கு. ஸோ அவரோட ஏஜ் 40. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நாங்கள் எங்களால் முடிஞ்சா நிறைய கேட்குறோம். நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? கை எடுக்காத. சில்ட்ரன் வந்திருக்கு. அவர் எதுக்காக வந்திருக்குன்னு கேட்டிருக்கு. சில்ட்ரன் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. இப்போதான் வந்து லைக் அவங்களுக்கு வந்து ரீசெண்டாக தான் பாப்பா பிறந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவர் 1 வயசு தான் ஆகும். என் பக்கத்துல மூச்சு சவுண்ட் கேக்குது. புரியல. மூச்சு சவுண்ட் கேக்குது. ஸ்பீடா ஏதோ மூச்சு சவுண்ட் கேக்குது. ஓகே, பரவாயில்ல. ஸ்டாப் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணு. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? எதுக்காக இறந்தீங்க தெரிஞ்சுக்கலாமா?
ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அண்ட் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? உங்கள் ப்ராப்ளம் சொல்லியிருக்கீங்க, கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. என்ன ப்ராப்ளம் கேட்டால் நீங்கள் சில்ட்ரன் சொன்னீங்க, எதுக்காக வந்தேன்னு கேட்டால். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே ஆன்சர் பண்ணல. நீங்கள் நாங்கள் கேட்குற கொஷினுக்கு உண்மையாக ஒழுங்காக ஆன்சர் பண்ணீங்கன்னா நான் வந்து என்னோட பிளட் வந்து நான் உங்களுக்கு வந்து தரேன். நான் ஒரு சொட்டை விட்டுறேன். ஸோ நீங்கள் உண்மையாக ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் பண்ணுவீங்கன்னா எஸ் சொல்லுங்கள், இல்லைன்னா நோ சொல்லுங்கள். இங்கே கப்பர் தெரியுது. கையை எடுக்காதன்னு நான் சொன்னேன்னா ஓகே, நம்ம முடிச்சுக்கலாம். சரி, நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ண போகிறதுன்னு தெரியுது. நீங்கள் உங்களுக்கு நாங்கள் இது பண்ணலாம் தான் வந்தோம், ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தோம். ஆனால் நீங்கள் வந்து லைக் எங்களை பயமுறுத்துற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் நாங்கள் முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் உங்க கூட உங்களோட கம்யூனிகேட் பண்ண தான் வந்தோம், ஒரு ஃப்ரெண்டாக தான் பேச வந்தோம். நீங்கள் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ஸோ இதுக்கப்புறம் எதுவும் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். நாங்கள் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணோம். பட் அவங்க வந்து சரியாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஸோ நாங்கள் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்கள் ஒரு ஃப்ரெண்டாக தான் இது பண்ணோம். அவ்வளோதான்.